வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நான் உலகம் அனைத்தையும் படைத்தவர். உன்னையும் நானே என்னுடைய சாயலில் படைத்தேன். இயற்கையை நான் உண்டாக்கினேன். அது எப்படி செயல்பட வேண்டும் என்று அதற்கு திட்டம் வகுத்து கொடுத்தவரும் நான்தான். உன்னுடைய வாழ்வில் நீ என்னை தேட வேண்டும் என்றும் என்னை நோக்கி நீ ஜெபிக்க வேண்டும் என்றும் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறேன். நீ என்னிடத்தில் வருவாயா? இளைய குமாரனை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அவன் தகப்பனிடம் தன் பங்கை வாங்கி கொண்டு தூர தேசம் போய் தன் ஆஸ்திகளை எல்லாவற்றையும் செலவழித்து ஒன்றுமில்லாமல் போய் உணவுக்கு கூட வழி இல்லாமல் தன் புத்தி தெளிந்து தகப்பனிடத்தில் வந்தான். ஆனால் ஆச்சரியம், அந்த தகப்பன் திரும்பி வந்த அந்த மகனை ஒரு வார்த்தையும் திட்டவில்லை. அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அவனுக்கு புது வஸ்திரத்தை உடுத்துவித்து விரலுக்கு மோதிரம் போட்டு ஒரு பெரிய விருந்து செய்தான். இது போலவே நானும் தூரம் போன என் பிள்ளைகள் திரும்ப என்னிடத்தில் வரமாட்டார்களா என்று நிற்கின்றேன். நான் உன்னை மன்னிக்கிறவரும் உனக்கு என் கிருபையை தரும் மிகுந்த கிருபை உள்ளவருமாய் இருக்கிறேன். நான் உன்னை அதிகமாக நேசித்ததினால் உனக்காக என்னையே நான் சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தேன். இன்றும் உன்னை நேசிக்கிறேன். உன் பாவங்களை மன்னித்து உனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதார வசனம்: ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். சங்கீதம் 86:5.